நல்லா கெடுச்சுக்கா. அக்கா இருக்கீங்கன்னா இனிமே எனக்கு இங்க வேலை இல்லைன்னு அர்த்தம். நீங்களே பார்த்து என்ன எதுன்னு பேசி முடிச்சிருவீங்க. சரிக்கா, நான் கிளம்புறேன். அடடே, இருங்க குமரன், ஓடாதீங்க. இந்த இடத்துல இப்ப நீங்க இங்க இருக்கிறது ரொம்ப நல்லதுதான். நான் விமலாவோட உடம்பு எப்படி இருக்குன்னு விசாரிச்சுட்டு போக தான் வந்தேன். ஓ, அதுதான் வந்தீங்களா? சரி சரி, விசாரிச்சுட்டு போங்க. மெக்கானிக் தம்பி, நலம் விசாரிக்க வந்ததால பஞ்சாயத்து பண்ண மாட்டேன்னு அர்த்தம் கிடையாது. இந்த அக்கா உள்ள வந்தா நட்டு போட்டுல கழட்டிடுமே, என்ன பண்றது? விமலாவுக்கு என்ன தேவைன்னு இந்து சொல்லுவா. அவ சொல்றத கேட்டு அப்படியே கொடுத்துட்டு பிரச்சனையை முடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா நானும் ஏன் வழிய பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். அதை விட்டுட்டு சில்லறத்தனமா ஏதாவது பேரம் பேசுனீங்க, அப்புறம் பஞ்சாயத்து வச்சு பைசல் பண்ணாம போக மாட்டேன். மறுபடியும் பிரச்சனை கோளாறு கையிலே கொடுக்குறாங்களே, இந்த கோளாறு இன்னும் கோளாறு கொடுக்குமே. அதான் அக்கா சொல்லிட்டாங்கல்ல, நீ என்னமா சொல்ற? இந்தோ இங்க பாரு, விமலாவுக்கு நியாயமா என்ன கிடைக்கணும்னு நினைக்கிறியோ கேளு. நாங்க கேஸ வாபஸ் வாங்குறோம். ஏமா, நீயாமா கேஸ வாபஸ் வாங்குறன்னு சொல்ற? என்னால நம்ப முடியலம்மா. எப்படியோ பிரச்சனை தீர்ந்துச்சு, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்னம்மா, இந்தாங்க இந்த பணத்தை வாங்கிட்டு தயவு செஞ்சு கேஸ மட்டும் வாபஸ் வாங்கிருங்க. இருங்க ஒரு நிமிஷம், இதுல எவ்வளவு பணம் இருக்கு? 2 லட்சம் ரூபாய். ஓ, 2 லட்சம் ரூபாவா? இந்த 2 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு விமலாக்கா குடும்பம் எத்தனை மாசத்துக்கு நிம்மதியா இருக்கலாம்? தாராளமா 6 மாசம் நிம்மதியா வாழலாமா? 6 மாசம் நிம்மதியா வாழலாம்ல? அடேங்கப்பா, ரொம்ப பெரிய மனசுதான். ஆனா உங்ககிட்ட விமலாக்கா வாங்கியிருக்க கடன் இருக்கு, அதுக்கு கூட பத்தாது இந்த 2 லட்சம். இப்படி கொடுத்துட்டு அப்படி பிடிக்கிறீங்களா? அதுக்கு எதுக்கு கொடுக்கறீங்க? என்ன அக்கவுண்ட்ஸ் இப்படி கணக்க கச்சிதமா முடிக்க பாக்குற போல? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, எங்க அண்ணன் அந்த கடனை திரும்ப தர வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அடடே, அண்ணாவோட மனசு ரொம்ப பெருசுதான். என்னாச்சு? எல்லா விஷயத்தையும் கச்சிதமா பேசி முடிச்சு பணத்தை செட்டில் பண்ணியாச்சுல்ல? எல்லாம் பேசி முடிக்கிற நேரத்துல மறுபடியும் புதுசா ஒரு பிரச்சனை. யாரு பிரச்சனை பண்றாங்க? என்ன விஷயம்? 20 லட்சம் பணம் வேணும்னு கேக்குறாங்க. என்னையா சொல்ற? 2 லட்சம் தானே சொன்ன, இப்ப எப்படி திடீர்னு 20 லட்சம் கேக்குறாங்க? நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே காரணம் அந்த இந்து தானே. அவ இஷ்டத்துக்கு பேசுறா, அவதான் வம்படியா போராடிக்கிட்டு இருக்கா. 20 லட்சம் பணம் கேட்கறது அவதானே. அவ கேக்குறானா? கேக்குறதெல்லாம் கொடுக்க முடியுமா? நீ எல்லாத்துக்கும் தலையாடி இருந்தியா? கண்ணத்துல பலார்னு ஒரு அறவிட வேண்டியதானே? அவளுக்கு அவ்வளவு திமிரா போச்சா? கேட்க நாதி இல்ல. எந்த தைரியத்தில் நாட்டாடுறா? அண்ணே, இப்ப அவ தனியா இல்ல, அவ கூட அந்த மகளிர் சுய உதவிக்குழு தலைவி லட்சுமி அக்கா இருக்காங்க. என்னையா சொல்ற? அந்த திமிர் பிடிச்சவளா? ஆமாண்ணே, அவங்களேதான். அவ எதுக்கு அங்க வந்தா? தெரியலண்ணே. சரி, நான் கூப்பிடுறேன். சரிங்கண்ணே. என்னாச்சுண்ணா? அந்த திமிர் பிடிச்ச லட்சுமி வந்திருக்காளாம். அவ தான் இங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காளாம். அவளுக்கு இதே வேலையை போச்சுண்ணே. நம்ம விஷயத்துக்குள்ளே மூக்க நுழைக்கிறா. கவனிச்சுக்கிறா அவளை. அண்ணே, இப்ப நாம தானே கொஞ்சம் பொறுமையா போகணும். இப்படியே எல்லா விஷயத்தையும் புரியாம போயிட்டு இருந்தா எப்படி? என்னென்ன பண்ண போற? அவ கேட்டதை தந்தா நாளைக்கு நம்மள ஒரு பய கூட மதிக்க மாட்டான். எப்பா கிருபா, என்னாச்சு? 20 லட்ச ரூபா பணம் கொடுக்கணுமா? மார்க்கெட்ல இருந்து லட்சுமியை கூட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கலாம். என்ன பண்ண சொல்றீங்க? இப்ப காரியம் முக்கியமா வீரியம் முக்கியமா? அமைதியா இருக்கிற இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னா அவங்க கேட்கிற பணத்தை கொடுக்கறது தான் நல்லது. அவங்க கேட்ட 20 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு இப்போதைக்கு இந்த காரியத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க. இல்லைன்னா புதுசா இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும்.
யாரோ அநாத நாய் அவன். அவனுக்கு 20 லட்ச ரூபா பணத்தை கொடுக்குமா? சிவா, சரி இந்து, அப்ப நான் கிளம்புறேன். அவங்கள பத்திரமா பாத்துக்கோ, சரியா? ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அதான் உள்ளேயே சொல்லிட்டியே. இல்லக்கா, உங்களாலதான் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைச்சிருக்கு. நீங்க கொடுத்த ஐடியாவால தான் இன்னைக்கு அவங்க கைக்கு அந்த காசு கிடைச்சிருக்கு. அதுக்கு எவ்வளவு வாட்டி தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாதுக்கா. இந்து, பொதுவா எல்லாரும் அவங்க குடும்பத்துக்காக ஓடிட்டு இருக்கும்போது தான் குடும்பத்துல இருக்கிறவங்களை தாண்டி இன்னொரு உயிர்கிட்ட அன்பும் அக்கறையும் காட்டுறது மட்டும் இல்லாம அவங்க கஷ்டத்துல கூட நிக்கிற மனசு இருக்கு பாரு, அது எல்லாருக்கும் வர்றதில்ல. அந்த மனசு உனக்கு இருக்கு. அதனால இதுல என்ன விட உன்னோட பங்குதான் ரொம்ப பெருசு. நான் வெறும் ஐடியா மட்டும் தான் கொடுத்தேன். ஆனா நீதான் தைரியமா நின்னு உன்னோட விடாமுயற்சினால அவங்களுக்கு அந்த காசை வாங்கி கொடுத்திருக்க. உன்ன மாதிரி தைரியமான பொண்ணுங்க தான் நம்ம ஊருக்கு தேவை. ஆம், நான் கேட்க மறந்துட்டேன். நீ என்ன பண்ற? இப்ப பைக் கேப் ஓட்டிக்கிட்டு இருக்கேன்க்கா. ஆனா டீச்சர் ஆகணுங்கிறது தான் என்னோட கனவு. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு இந்து. நான் எனக்கு பிடிச்ச வேலையை தான் செய்வேன்னு வீட்டுல உட்காராம கிடைச்ச வேலைய விரும்பி செய்யற பாத்தியா? சூப்பர். வாழ்க்கையில இவ்வளவு பொறுப்பா தைரியமா லட்சியத்தோட இருக்கிறது மட்டும் இல்லாம அடுத்தவங்க பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கற. உன்னை பாக்குறப்போ எனக்கு என்னையே நான் சின்ன வயசுல பாக்குற மாதிரி இருக்கு.